விநாயகர் சதுர்த்தி வந்தாவே அந்த வாரம் ஃபுல்லாகவே கொழுக்கட்டை வாரமாக மாறிடுதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிங்க. அதை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கொலன்னு போயிடும். அது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே கொண்டாந்து மூடி வச்சுருங்க. இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அந்த தட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். சைட்லேயே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பல், அதில் புதினா இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3யும் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து விடலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணி இறக்குங்க. நல்லா கமன்னு நல்ல அந்த புதினா வாசத்தோட இந்த அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.